சீனா சமீபத்தில் அவங்களோட ஒரு ஏவுகணையை கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையாக இருக்கக்கூடிய YJ-21 ஆன்டிஷிப் ஹைப்பர்சானிக் மிசைலை சோதனை பண்ணியிருந்தாங்க. இது அவங்களோட டைப் 055 ஃப்ரிகேட்டில் இருந்து சோதனை பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட கிளைம்ஸ் ஆனது வெளியில் வந்துருச்சு. இதோட டிசைனாக இருக்கட்டும், இல்லை இந்த ஏவுகணையோட அம்சங்களாக அவங்க சொல்லியிருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப பெரிய பேசு பொருளாக ஒரு மாறி இருந்தது. காரணம், எப்போ ஒரு ஆன்டிஷிப் மிசைல் சோதனை பண்ணப்பட்டாலும் எல்லா நாடுகளும் கிளைம் பண்ணுறது என்னன்னு பார்த்தோன்னா அதோட கேட்டகரின்றதை பிரிப்பாங்க. இது வந்து ஃப்ரிகேட்ஸை மூழ்கடிக்கும், லேண்டிங் ஷிப்ஸை மூழ்கடிக்கும், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கும். அவங்களோட கிளைம் இந்த ஒரு இதை சுற்றியே தான் இருந்துட்டு இருக்கும். ஆனால் சீனா ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, விமானம் தாங்கி கப்பலை அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏவுகணைகளுக்கு பலமானது இருக்கு. வெறும் 2 ஏவுகணைகளை ஒரே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வச்சு அடிச்சோன்னா எந்த ஒரு விமானம் தாங்கி கப்பலையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணையா இதை உருவாக்கி இருக்குன்றது அவங்களோட ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிளைமா இருக்கு. இது அமெரிக்காவுக்கான ஒரு வார்னிங் மட்டும் கிடையாது, இந்தியாவும் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா பார்த்தாகணும். அப்படி இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஏவுகணை சக்தி வாய்ந்ததான்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த ஒரு பதிவு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கே தாம்பிக்ஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். செப்டம்பர் மாசத்துல நடந்த ஒரு விக்டரி பரேட்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சீனா உலகத்துக்கு காட்டுறாங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் மோஸ்ட்டாக ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் எல்லாம் அதில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாரோட கவனத்தை ஈர்த்தது என்னன்னு பார்த்தோன்னா YJ-21 சொல்லக்கூடிய ஒரு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. இதை ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலாகவும் சீனா கிளைம் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இல்லை இது எந்த அளவுக்கு ரேஞ்ச் உடையதுன்னு பார்த்தோன்னா 1500 கிலோமீட்டர்லேருந்து 1800 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்ச், இது எந்த அளவுக்கு போயிட்டு டார்கெட்ஸ் அடிக்க முடியுன்ற ரேஞ்சை இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சில மாதங்கள் கழிச்சு டிசம்பர் மாதத்தோட தொடக்கத்தில் இதுக்கான அடுத்த அறிவிப்பு என்ன வருதுன்னா, இந்த ஏவுகணையை நாங்கள் சோதனை பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது. அவங்களோட டைப் 055 ஃப்ரிகேட்டில் இருந்து இதை லான்ச் பண்ணுற ஒரு வீடியோவையும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு நார்மலான ஏவுகணை கிடையாது, விமானம் தாங்கி கப்பல்களை அழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதா ஒரு ஏவுகணையை அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைனே வந்து பிரச்சனைன்னு சொல்கிறதையும் தவிர்த்து மற்ற ஏவுகணைகள் வந்து ரொம்ப மாறுபட்ட ஒன்றா இருக்குது. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சீனா கிட்ட இருக்க ஏவுகணைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். DF-21 சொல்லக்கூடிய இந்த குவாம் கில்லர் போன்ற ஏவுகணைகள்லாம் ஏற்கனவே சீனா கிட்ட இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளில் மட்டுமே இதே சீரியஸில் இந்த YJ சீரியஸ்லேயே YJ-21, YJ-17, YJ-19 இதெல்லாம் வந்து கடந்த சில வருஷங்களில் மட்டுமே சீனாவால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெளியில் அவங்களோட படைகளை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள். இந்த 3 ஏவுகணைகளில் இல்லாத ஒரு சிறப்பம்சம், இல்லை இதை தாண்டி அடுத்த ஒரு ஏவுகணையை உருவாக்கணும்னு சொல்லக்கூடிய கட்டம் சீனாவுக்கு ஏன் வந்திருக்குன்னா, நான் முதல்ல சொன்ன 3மே 21, 17, 19 இது எல்லாமே ஃப்ரிகேட்ஸுக்கு எதிராகவும் கப்பல்களுக்கு எதிராகவும் நம்ம பிரம்மோஸ் மாதிரி ஒரு கேட்டகரி. பிரம்மோஸும் இதுவும் வேற வேற. அது ஒரு க்ரூஸ் மிசைல், இது கிட்டத்தட்ட ஒரு பாலிஸ்டிக் மிசைல். பிரம்மோஸ் எப்படி ஃப்ரிகேட்ஸையும் டெஸ்ட்ராயர்ஸையும் நியூட்ரலைஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு கேட்டகரியில் சிறு கப்பல்களுக்கும் இந்த டெஸ்ட்ராயர்கள் போன்ற போர்க்கப்பல்களுக்கும் எதிராக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதான் இந்த 21, YJ-21, YJ-17, YJ-19 இது எல்லாம். ஆனால் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியை மனசில் வச்சு மட்டுமே இதை விட டபுள் தி சைஸில் இந்த YJ-20 சொல்லக்கூடிய ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க. இந்த YJ-20யோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, இதோட ரேஞ்ச் மட்டும் கிடையாது, இதோட டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம் தான். இப்போ ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை பற்றி நம்ம பேசுகிறோன்னா இதில் 2 வகையான கான்செப்ட் இருக்குது. ஒன்று மெனுவர் பண்ணக்கூடிய ஹைப்பர்சானிக் வார்ஹெட், இன்னொன்று HGV ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். இதை வந்து ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு கான்செப்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதான் இந்த YJ-20. இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய மேஜரான ஒரு வித்தியாசம், ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளுக்கும் ஹைப்பர்சானிக் மிசைலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம், இது எந்த விதத்தில் கிளைட் பண்ண போகுது, இதோட எக்ஸ்டர்னல் த்ரஸ்டர்ஸ் இதில் இருக்க போகுதா இல்லையன்றது தான் இதோட அந்த கேட்டகரியை முடிவு பண்ணும். இப்போ ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்னு சொல்லக்கூடியது அது அட்மாஸ்பியரை விட்டு வெளியில் போகணுன்ற அவசியமே கிடையாது. பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைலா உள்ள வரும்னு சொல்லியிருக்காங்க. அது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து அதோட பூஸ்டிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹை ஸ்பீட்ல மெனுவர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதோட ரட்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும், அதோட இன்ஜின் அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள், ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லக்கூடியது இது எந்த ஒரு கேட்டகரியிலையும் உள்ள வராது. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட், பூமியோட வளிமண்டலத்துக்கு மேலே இருந்து அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியை நோக்கி ஃப்ரீ ஃபாலிங்காக எர்த்தோட நம்ம பூமியோட புவியீர்ப்பு விசையை மட்டுமே மையப்படுத்தி கீழே வரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஹைப்பர்சானிக் மிசைலும் பாலிஸ்டிக் மிசைலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் அதில் என்ன, இதில் இருக்கிறத விட த்ரஸ்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இருக்கும், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான கான்செப்ட். இப்போது சீனா உருவாக்குறதா சொல்லியிருக்கக்கூடிய இந்த YJ-20யும் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் கான்செப்டை பேஸ் பண்ண ஒன்று தான். ஆனால் இதில் ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸை ஆட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க.
என்னடா குழப்பற, த்ரஸ்டர்ஸ் இருக்கிறது ஒரு கேட்டகரி சொல்ற, இல்லாத ஒரு கேட்டகரி சொல்ற, ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி ஒரு ஏவுகணையை உருவாக்க முடியுமான்னு கேட்டனா, ஆல்ரெடி இதில் ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்கு. நம்மளோட அக்னி பிரைம் இந்த விமானம் தாங்கி கப்பல்களுக்கு எதிராக நம்ம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் மிசைலையும் இதே விதமான ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. ஆனால் அது ஒரு பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்ற கேட்டகரியிலிருந்து கம்ப்ளீட்டா ஆன்டி ஷிப் மிசைல்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கேட்டகரிக்கு கொண்டு வந்திருக்கிறது சீனாவுக்கான ஒரு ரொம்ப பெரிய ஒரு வெற்றி. சரி, இந்த மிசைல் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த டைப் 05 ஃப்ரிகேட்ல இருந்து இந்த மிசைலை லான்ச் பண்றாங்க. இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆனது 1500 கிலோமீட்டர். உதாரணத்துக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஒரு போர்க்கப்பல், ஒரு விமானம் தாங்கி கப்பல் USS நிமிட்ஸ்னே வச்சுக்கோம், அது நிற்குதுன்னு வைங்க. அதை நோக்கி இவங்க இந்த ஏவுகணை ஏவுறாங்க. இது என்ன பண்ணுனா, ஒரு பாலிஸ்டிக் மிசைல் என்ன விதமான அப்ரோச்சில் செயல்படுமோ எக்ஸாக்டா அதே ஒரு ஃபார்மெட்டில் தான் இதுவும் வேலை செய்யும். லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அதோட பூஸ்ட் ஃபேஸ் முடிச்சுட்டு அட்மாஸ்பியர் விட்டு வெளியில் போயிட்டு அதோட கிளைடிங் ஃபேஸில் கீழே இறங்க ஆரம்பிக்கும். கீழே இறங்குறப்போ கடைசி கட்டத்தில் இதோட டார்கெட்ஸ்லேருந்து சில கிலோமீட்டர்கள், ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கப்போ இதோட த்ரஸ்டர்ஸ், ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸ் ஆனது அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணப்படும். ஆக்டிவேட் பண்ணப்படுறப்ப என்ன ஆகுனா, இது அதிகமாக இன்னும் மெனுவர் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, நேரடியாக வந்து அந்த கப்பலோட தலை மேலே விழுற மாதிரி இப்படி அடிக்காது. இப்போ நம்ம பிரம்மோஸ் எல்லாம் ஒரு கப்பல் இப்படி இருக்குன்னா சைடில் தான் போயிட்டு அடிக்கும். ஆனால் இந்த மிசைல் நேரடியாக பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரியை இன்னும் கொஞ்சம் வெர்டிக்கல் ஆங்கிளில் ஃபாலோ பண்ணிட்டு இப்படி விழ வேண்டிய மிசைல் இப்படி விழுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஒரு குண்டூசியோட தலையில் ஒரு பெரிய கல்லை தூக்கி போடுற மாதிரி. அதே மாதிரி இந்த ஒரு விமானம் தாங்கி கப்பல் மேலே இந்த ஒரு ஏவுகணை வந்து மோதும்னு சொல்கிறாங்க. இப்படி அது விழுகிறப்போ கிட்டத்தட்ட சத்தத்தோட வேகத்தை விட 15லிருந்து 18 மடங்கு வேகம், மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 19,000 கிலோமீட்டர் வேகத்தில் மேலே வந்து விழுகிறப்போ அந்த கப்பல் கெனடிக் எனர்ஜினாலையும் இதோட வார்ஹெட் வெயிட்ன்றது 300லிருந்து 400 கிலோகிராம் வரைக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு அரை டன் கூட வச்சுக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு வார்ஹெட் இந்த அளவுக்கு கைனடிக் எனர்ஜியோட மேலே வந்து விழுகிறப்போ அந்த கப்பல் அந்த இடத்துல அழிக்கப்படும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இது சீனாவோட ஒரு கிளைம். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த பைகோனிக் ஸ்ட்ரக்சர்ன்றதையும் முன்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் எடுத்து பார்த்தாலும், ரஷ்யாவோட ஆவங்கார்டாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா வந்து அடுத்து உருவாக்கக்கூடிய இந்த டார்க் ஈகிள், இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்கும் அந்த மிசைலோட முன்பகுதியினது. ஆனால் இந்த பைகோனிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது முன்னாடி ஒரு சின்ன ஒரு அமைப்பு, உருளை போன்ற அமைப்பு, அதுக்கு பின்னாடி வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வரும். இன்னும் ரீசெண்டாக சொல்கிறேன், நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸோட அந்த மூக்கு பகுதியை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த இடத்துல ரேடாரை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே இடத்துல பேசஞ்சர் ஜெட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, நம்ம சிவிலியன் ஏவியேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய பேசஞ்சர் பிளேன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அப்படியே அந்த உருளை வந்து ரொம்ப சாஃப்டாக இப்படி வந்து பின்னாடி பெருசாகிற மாதிரி இருக்கும். இதுதான் பைகோனிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெக்னாலஜி, இந்த ஒரு டிசைனை கொண்டு வந்து இந்த மிசைலில் வச்சிருக்காங்க. இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, ஹை ஷாக் வேவ்ஸ்லேருந்து, ஏன்னா மணிக்கு 18,000 கிலோமீட்டர் 19,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரப்போ அந்த ரடர்ஸ் வந்து ஹெவிலி மெனுவர் பண்ணி ஆகணும். அப்படி மெனுவர் பண்ணுறப்போ இந்த மிசைல் மேலே படக்கூடிய ஷாக் வேவ்ஸ், சத்தத்தோட அந்த அதிர்வலைகள் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை தாங்கணுன்றதுக்காக இந்த ஒரு டிசைனை உருவாக்கியதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்ல இருந்தே கைடன்ஸ் சிஸ்டம் முடிஞ்ச அடுத்த செக்ஷன்ல இருந்தே இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அந்த பெரிய ஒரு வார்ஹெட் செக்ஷனை வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிக வேகத்தை அது கொடுக்கறதுக்காக, கிராவிட்டியின் காரணமாக இது இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தும். பின்னாடி அதோட ரட்டர்ஸோட டைரக்ஷனை அந்த ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸ்ன்றது கூட்டுறப்போ, அதோட டைரக்ஷனை மாத்துறப்போ இது இன்னமும் அதிக வேகத்தை அதுக்கு கொடுக்குன்றதுக்காக இந்த ஒரு டிசைனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது சீனாவோட ஒரு கிளைம். சரிப்பா, இப்போ அந்த விமானம் தாங்கி கப்பல் மேலே அந்த ஏவுகணையானது விழுந்து வெடிச்சிருச்சு. சீனா சொல்கிற மாதிரி ஒரே ஏவுகணைகளை இல்லை அடுத்து ஒரு ஏவுகணையை அதே ஸ்பாட்டில் போட்டால் அந்த ஒரு விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நியர்லி இம்பாசிபிள், கிட்டத்தட்ட ஒரு முடியாத ஒரு விஷயம். இந்த ஏவுகணை வந்து நிறைய நாடுகள் கிட்ட இப்போதைக்கு டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. ஒரு பாலிஸ்டிக் மிசைலே நீங்கள் கொண்டு போயிட்டு நேராக ஒரு விமானம் தாங்கி கப்பலோட தலை மேலே போட்டாலும் அந்த விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடிக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட அதோட ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ன்றதும் அந்த அளவுக்கு ஸ்டீல் திக்னஸில் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு கைனடிக் எனர்ஜி, அட்டாமிக் வெப்பனை தவிர ஒரு விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடிக்கிறதுக்கு இப்போதைக்கு மிசைல்ஸ் ஆனது கிடையாது. அப்படியே நீங்கள் மூழ்கடிக்கணும்னா இப்போ இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மிசைலை ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த புள்ளி மேலேயே குறைஞ்சது ஒரு 10லிருந்து 15 மிசைலை போட்டால் தான் இவங்களால மேலே இருக்கக்கூடிய டெக்ஸை பெனட்ரேட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் தேர்ட் லேயருக்கே போக முடியும். நியூக்ளியர் டெட்டனேஷன் இல்லாமல் ஒரு விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடிக்கிறதுக்கு இப்போதைக்கு ஏவுகணையானது வெளியில் கிடையாது. ஆனால் இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் மட்டும்தான். சீனா உருவாக்கியிருக்காங்க, இந்தியா கிட்ட இதே மாதிரி ஒரு ஏவுகணை இருக்கின்றதுனால நம்மளால் எல்லாத்தையும் முடியும்னு சொல்ல முடியாது. இது மற்ற கப்பல்களுக்கு எதிராக ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போயிடும். ஒரு டெஸ்ட்ராயரை ஈஸியாக மூழ்கடிச்சிடலாம். ஆனால் விமானம் தாங்கி கப்பல்களுக்கு எதிராக இந்த ஏவுகணையால் இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்பட முடியுமான்னு கேட்டனா கண்டிப்பாக முடியாது. இதுக்கப்புறம் இதோட அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் வரப்போ ஒருவேளை இப்போ விமானம் தாங்கி கப்பலுக்கு எதிராக செயல்படுத்தினா அதில் சின்ன ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்டை வச்சு இதை அச்சீவ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியுமே தவிர
இப்போதைக்கு ஒரே மிசைலை வச்சோ இல்லை ஒரே கேட்டகரியில் இருக்கக்கூடிய 2-3 மிசைலை வச்சோ எந்த ஒரு விமானம் தாங்கி கப்பலையும் அழிக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே மூவிங் டார்கெட்ஸ். எவ்வளோ கினெடிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த மேலே இருக்கக்கூடிய டெக்ஸை பெனட்ரேட் பண்ணிட்டு அவங்களால உள்ளே போக முடியாது. ஒரு நியூக்ளியர் டார்பேடோவை கீழே வச்சு அதை பிளாஸ்ட் பண்ண வைக்கலாம், இல்லை டேரெக்டாக ஒரு நியூக்ளியர் பாம்பு மேலே போட்டு தான் அதை அப்படி தான் இருக்கிறது ஒரே ஒரு வழி. அதை தாண்டி வேறு எந்த வழியும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் உங்கள்